ஹாய். இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆமா, அக்கா நீங்க வந்து தேர்ட் பேபி பிளான்ல இருக்கீங்களா, அப்படியா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நார்மல் டெலிவரின்றாங்க கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரோட்டோகால் சொல்லி விட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு சொந்த ஐடியா என்ன அப்படின்ற, தேர்ட் பேபி பெற்றுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து பிறந்தப்போ நாங்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் மாமனார் நிறைய உங்கள் அப்பா அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சோம். அவர் தான் வந்து எங்கிட்ட பிறந்துட்டாருன்னு அந்த பேர் கூட நாங்கள் அன்வித் தேவ்னு வச்சோம். என்னோட அப்பா இறந்துட்டதுனால இப்போ தேர்ட் பேபி பிறந்தா எங்கள் அப்பாவாக இருக்கும் அப்படின்றது ஒரு சந்தோஷமாக நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தால் கூட, தேர்ட் பேபிக்காக ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குல்ல. நார்மல் டெலிவரிக்கு எனக்கு லைஃப் த்ரெட்டன் டெலிவரியாக இருந்துச்சு, திருப்பி அதே மாதிரி பெயினா, ப்ரெக்னன்சி கோ த்ரூ ஹார்டான டேஸ், அதெல்லாம் நம்ம யோசிச்சு பயப்படுறதை தாண்டி ஒரு 17 வருஷம் திருப்பி நான் சோறாக்கணுன்றதை நினச்சி பயந்தே தேர்ட் பேபி வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. லஞ்ச் பாக்ஸா? ஆமா. ஐயோ பாவம், உனக்கு தான் சோறு. பயந்துட்டாண்டா. அதுக்கப்புறம் யாருக்கும் சோறு இல்லை. எனக்கே சோறு இல்லடா இப்ப வீட்டுல.